இவன் உன்னை மனசில் நினச்சிட்டா அதில் இருந்து இவனை மாற்றவே முடியாதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு மற்றவங்க சொல்லக்கூடிய அளவுக்கு தனக்குன்னு ஒரு இலக்கை வச்சு அதை நோக்கி மட்டுமே பயணிக்கக்கூடிய தனுசு ராசிக்காரர்களே, தலைப்பு என்னங்க போட்டிருக்கோம். வரக்கூடிய ஒரு 15ஆம் தேதியில இருந்து இவங்களுடைய தலைவிதி அப்படின்றது மாறப்போகுது. 100% ரகசியமான ஒரு பதிவு அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கோம். எப்பவுமே திட்டமிட்டு செயல்படக்கூடியவங்க இந்த தனுசு ராசிக்காரவங்க. உங்களுடைய இலக்கும் பெருசு, அதற்கான உழைப்பும் பெருசுங்க. உங்களுக்கும் அந்த கடவுளுக்கு மட்டும்தாங்க இது தெரியும். வெளியில இருந்து பார்க்கக்கூடிய எங்களுக்கு யாருக்குமே உங்களுடைய திட்டம் அப்படிங்கிறது எங்களுக்கு புரியாது. முடிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா புரிஞ்சுக்க ட்ரை பண்ணாலுமே அவங்களுக்கு தலையே சுத்திடும். அதற்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயங்க, தனிப்பட்ட முறையில் ஜாதகம் பார்க்க இந்த வாரத்துக்கான அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ண சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. நம்ம கண்டினியூவாக இப்போலாம் வீடியோவில் கொடுத்துட்டு தான் இருக்கோம். எப்போதுமே 500 ரூபாய்க்கு மேலாகும் ஜாதகம் பார்க்க. ஆனால் இந்த ஒரு மாதம் மட்டும் வெறும் 100 ரூபாய்க்கு தெளிவாகவும் விளக்கமாகவும் ஜாதகம் பார்த்து தரோங்க. தாழ்மையான வேண்டுகோள், இந்த நம்பருக்கு ஃபோன் கால் எதுவும் பண்ண வேணாங்க. ஜஸ்ட் உங்கள் வாட்ஸ்அப்பில் இருந்து மெசேஜ் அனுப்பினாலே போதும். உங்களுக்கு தேவையான அனைத்து டீட்டெயிலுமே நம்ம டீமில் இருக்கிறவங்க கொடுத்துருவாங்க. அப்பாயின்மெண்ட் டேட் மற்றும் டைம் ஃபிக்ஸ் பண்ணதுக்கு பிறகு அந்த நேரத்தில் நான் உங்களுக்கு ஃபோன் கால் பண்ணி ஜாதகம் பார்த்து பலன்கள் சொல்லிடுவாங்க. ஜஸ்ட் நீங்கள் வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜ் மட்டும் பண்ணாலே போதும். உங்களுக்கு தேவையான அனைத்து டீட்டெயிலுமே கிடைச்சிடும். அப்புறம் நிறைய பேர் கேட்குறாங்க எவ்வளோ நேரம் ஆகும்னு. ஃபஸ்ட்டு நம்ம ஜாதக கட்டத்தை பார்த்துட்டு பொதுவான பலன்கள் அப்படிங்கிறது சொல்லிடுவோம். அது மட்டும் இல்லாமல் அதுக்கப்புறமா உங்களுக்கு இருக்கக்கூடிய சந்தேகங்கள் அடிப்படையில் கேள்விகள் அப்படிங்கிறதையும் நீங்கள் கேட்டுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இதில் இருந்தே தெளிவு அப்படிங்கிறது கிடைச்சிடுங்க. கடைசியில் ஜாதகம் இல்லைனாலும் ஜஸ்ட் பிறந்த தேதி, நேரம், பிறந்த இடம் மட்டும் சொன்னாலே போதுங்க. நாங்கள் உங்களுக்கு ஜாதகம் பார்த்து பலன்கள் அப்படிங்கிறத சொல்லிடுவாங்க. சரி வாங்க நம்ம கண்டினியூவாக வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது தனுசு ராசிக்காரர்கள் சிக்கலான விஷயத்துல ரொம்ப அசால்ட்டா ஹேண்டில் பண்ணுவீங்க. சிக்கல் அப்படின்னா ஒருத்தவன் சாதாரணமா செய்யக்கூடிய வேலையே நீங்க பல விதங்களை யோசிச்சு அவன் 10 நாள்ல செய்யறான் அப்படின்னா நீங்க ஒரு 10 நிமிஷத்துல செய்யணும்னு முயற்சி செய்யக்கூடியவங்க. தப்பு ஒன்றும் கிடையாதுங்க. உழைப்புக்கு பெயர் போன தனுசு ராசிக்கு இனி வரக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படிங்கிறது நிச்சயமாக உங்களுடைய வேகத்துக்கும் விவேகத்துக்கும் சாப்பாடு போடுற மாதிரி இருக்குங்க. அதாவது உரம் போட்ட செடி எப்படி வேகமாக வளருமோ அதே மாதிரி தாங்க உங்களுடைய உணர்வுக்கு இந்த ஒரு காலகட்டம் அப்படிங்கிறது உரமா வரப்போகுது. உங்களுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது அசுர வளர்ச்சியா இருக்க போகுது. உங்க எல்லாரும் சாதாரணமா எடை போட்டாங்க இல்லைங்களா, அவங்கெல்லாம் வாய் குத்தி கை கட்டி ஓரமா நின்று நீங்க சொல்றதுக்கு மட்டுமே தலையாட்டக்கூடிய ஒரு காலம்ங்கிறது பிறந்துடுச்சு. அப்படி என்னங்க மாற்றம் பார்த்துடலாங்களா? தேவையான ஒரு பணம் அப்படிங்கிறது கையில இருக்க போகுதுங்க. நீங்க எதிர்பார்த்த பணமும் சரி, எதிர்பாராத விதங்கள்லையும் பல விதங்கள்ல பண வரவு அப்படிங்கிறது கொட்டி கிடைக்க போகுது. முக்கியமாக ஒரு சிலர் கடன் பிரச்சனையில மாட்டிக்கிட்டு முடிச்சிட்டு இருந்தீங்க இல்லைங்களா, அந்த ஒரு கடனை ஒத்த பைசா பாக்கி இல்லாம முழுமையாக நீங்க அடைப்பதற்கான பணம் என்பது உங்க கையில இருக்க போகுதுங்க. உங்களை பத்தி மற்றவங்க மறைமுகமாக விமர்சனம் செஞ்சுட்டு இருந்தாங்க இல்லைங்களா, அதை பொறுமையா சகித்து கொள்வது ரொம்ப நல்லதுங்க. எதை என்ன வேணாலும் பேசிட்டு போகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு காலகட்டத்தையும் நீங்க கடந்து போங்க. உங்களை பத்தி தப்பா பேசின வாய் எல்லாமே வெத்தலை பாக்கு போடக்கூடிய ஒரு அளவுக்கு உங்களுடைய பதிலடி என்பது இருக்க போகுது. அதனால நீங்க சண்டை போட போறீங்க, அடிக்க போறீங்கன்னா சொல்ல மாட்டேன். உங்களுடைய செயல்பாடு அப்படிங்கிறது நான் முன்னையே சொன்ன மாதிரி தான் கை கட்டி வாய் பொத்தி ஓரமா நின்றுக்கிட்டு தலையாட்ட போறாங்க. முக்கியமாக தந்தை வழியில மன வருத்தம் அப்படிங்கிறது ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கு. இதனால அவங்க கிட்ட வீண் வாக்குவாதம் அப்படிங்கிறது வேண்டாம். அவர் என்ன செய்வாரு அப்படின்னா அவங்க வகையில சொந்தங்களுக்கு மல்லு கட்டிக்கிட்டு உங்ககிட்ட சண்டைக்கு வருவாரு. ஏன் அப்படின்னா உறவுக்காரவங்க எல்லாருமே நல்லவங்க அப்படி சொல்லிட்டு அவங்க நம்பிட்டு இருப்பாங்க. அவங்கள பத்தின புரிதல் அப்படிங்கிறது உங்களுக்கு தெளிவான ஓட்டமா இருக்கும். அதை நீங்க தெரியப்படுத்துறதுனாலையும் அதை நீங்க இவர்கிட்ட வாக்குவாதம் செய்யறதுனாலையும் பிரச்சனை வர வாய்ப்பு இருக்கு. கொஞ்சம் பார்த்து சுதாரணமா இருங்க. அப்பா என்ன பேசினாலும் அதற்கான மறுபேச்சு அப்படிங்கிறது வேண்டாம். அவர் சொல்றாரா சொல்லிட்டு போறாரு. உங்களுடைய செயல்பாடு அப்படிங்கிறது மறைமுகமாக இருக்கட்டும். மேலும் குடும்பத்திலேயே உங்களுடைய உடன்பிறப்புகளால சில சங்கடங்கள் என்பது ஏற்பட வாய்ப்பு இருக்கு. அப்படி சங்கடங்கள் என்பது ஏற்பட்டு அதனால உங்களுக்கு என்னென்ன பாதிப்பு அப்படிங்கிறது இருக்காது. அதை நீங்க அசால்ட்டா சமாளிச்சிடலாம். வண்டி வாகனங்களை போகும்போது ரொம்ப கவனம் தேவை. வம்பு வழக்குல மாட்டிக்கிட்டீங்க அப்படின்னா வழக்கறிஞருடைய ஆலோசனைப்படி நடந்துக்கோங்க. அதை தாண்டி உங்களுடைய செயல்பாடு அப்படிங்கிறது எதுவும் இருக்க வேண்டாம். அவங்க சொல்றதை மட்டும் நீங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. அடுத்ததாக அலுவலகத்தில் இருக்கக்கூடிய பொருட்கள் என்பது அதிகரிக்கும். சக ஊழியர்கள் உங்களுக்கு சாதகமாக நடந்துப்பாங்க. பல விதங்கள்ல அலுவலக வகையில உங்களுக்கு ஆதரவு கிடைக்கும். உங்களுடைய பணிகளை நீங்களே கவனத்தோட செய்வது அப்படிங்கிறது நல்லது. என்னதான் சக ஊழியர்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய வேலையை மற்றவங்களை நம்பி ஒப்படைக்கிறது நல்லது கிடையாது. ஏன் அப்படின்னா உங்களுடைய செயல்பாடுகள் உங்களுடைய திறமைகள் அப்படிங்கிறது உங்களுக்கானது மட்டும்தான். மற்றவர்களுடைய கண்ணோட்டத்துல உங்களுடைய செயல்பாடுகளை கெடுப்பதற்கான ஒரு கண்ணோட்டம் அப்படிங்கிறது ஓடிட்டு இருக்கு. எல்லா விதங்கள்லையும் தனுசு ராசி கண்டிஷ்டி அப்படிங்கிறது அதிகமாக இருக்குங்க. முடிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா மற்றவங்களுடைய ஈடுபாடு உங்களுடைய செயல்பாடுகள் இருக்கக்கூடாது. அவங்க சொன்னாங்க அப்படிங்கிறதுக்காக இதையே நீங்கள் ஃபாலோ பண்ணாதீங்க.
தனுசை பொறுத்த வரைக்கும் உங்க புத்திக்கும் உங்களுடைய மனசுக்கும் அனுகிரகத்துக்கு மட்டும்தான் கடவுளோட அதாவது அனுகிரகங்கள் இருக்கணும். உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் அதிகாரிகள் கடுமையாக பேசினாலும் சரி அவங்க கிட்ட பொறுமையை கடைபிடிப்பது என்பது ரொம்ப அவசியம். ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்றேன், தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் உங்களை பத்தி யாரு என்ன பேசினாலும் சரி, உங்க மேல் அதிகாரியாக இருக்கட்டும், சக ஊழியர்களாக இருக்கட்டும், வீட்டுல இருக்கட்டும், கூட பிறந்தவங்களாக இருக்கட்டும், எல்லாருமே உங்களை வந்துட்டு ஆட்டி வைக்கணும் அப்படிங்கிற ஒரு கண்ணோட்டத்தை தான் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. ஸோ இந்த ஒரு காலகட்டம் அப்படிங்கிறது பல விதத்துல உங்களுக்கு சாதகமாக இருக்கு. இந்த ஒரு சமயம் பார்த்தா அவங்க உங்களை ஆட்டி வைக்க ட்ரை பண்ணுவாங்க. இதற்கு நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா பொறுமையாக இருந்தால் மட்டும் போதுமானது, மற்ற எல்லாத்தையும் கடவுள் பார்த்துப்பாங்க. இந்த ஒரு விஷயம் இருப்பாங்கல்ல, நல்ல வேலைப்பா நீ எதுவுமே செய்யலை எல்லாம் நல்லதா முடிஞ்சு சொல்லிட்டு ஒரு விளம்பரம் இருக்குங்கல்ல, அதே மாதிரி தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய அன்றாட பணிகளை செஞ்சுக்கிட்டு மற்றவங்களுடைய செயல்பாடுகளுக்கு எதுவும் ரியாக்ட் பண்ணாதீங்க. அவங்க என்ன வேணா பேசட்டும், கத்தட்டும், கூப்பாடு போட்டும், தாம்தும்னு குதிக்கட்டும், நீங்க பாட்டுக்கு அமைதியா உங்க வேலையை பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னாக்க அவங்களே ஒரு கட்டத்துக்கு மேல ஓடி போயிடுவாங்க. புரிஞ்சுதுங்களா? சொந்தமா தொழில் செய்யக்கூடிய தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் வியாபாரத்துல விற்பனை அப்படிங்கிறது வழக்கம் போலவே இருக்குங்க. சக வியாபாரிகள்கிட்ட வீண் வாக்குவாதம் அப்படிங்கிறது வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறதுனால அவங்க கிட்டையும் கொஞ்சம் பொறுமை அப்படிங்கிறது கடைபிடிங்க. நான் சொன்ன மாதிரி தான் சுத்தி முத்தி கூட பிறந்தவங்க இருந்து பெற்றவங்களை இருந்து நட்பு வட்டாரம், வியாபாரம், வேலை செய்யக்கூடிய ஒரு இடம், எல்லா இடங்கள்லையுமே உங்களுக்கு அச்சுறுத்தல் அப்படிங்கிறது வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு. பொறுமை மட்டும்தான் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஆயுதம். சரிங்களா? மேலும் சொந்தமாக தொழில் செய்யக்கூடிய தனுசு ராசிக்கு உங்ககிட்ட வேலை செய்யக்கூடிய பணியாட்களால சில பிரச்சனைகள் என்பது ஏற்படுத்தி நீங்கும். ரொம்பவே பொறுமை அப்படிங்கிறது அவசியம். அதையும் தாண்டி குடும்பத்தை ஆளக்கூடிய பெண்களை பொறுத்த வரைக்கும் செலவு கைமீறி போவதற்கு வாய்ப்புகள் என்பது இருக்கு. இதனால உங்க கையில இருக்கக்கூடிய பணத்தை பார்த்து செலவு பண்ணுங்க. தேவையான செலவு, தேவையற்ற செலவு அப்படிங்கிறத பிரித்து செலவு செஞ்சீங்க அப்படின்னாக்க அந்த செலவுகள் அப்படிங்கிறத சமாளிச்சிடலாம். முக்கியமாக வேலைக்கு செல்லக்கூடிய பெண்களை பொறுத்த வரைக்கும் உங்க பணிகள்ல மிகுந்த கவனம் என்பது செலுத்த வேண்டும். நீங்க பாட்டுக்கு வந்து இன்னைக்கு செய்யற வேலையை நாளைக்கு செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒதுக்கி வைக்கிறதோ, இல்லை உங்களுடைய வேலையை மற்றவங்கள்ட்ட பகிர்ந்துக்கிறதோ, இந்த மாதிரி நீங்க ஏதாவது வந்துட்டு நீங்க கவனக்குறைவா இருந்தீங்க அப்படின்னா அது உங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்துவதற்கு அதிக வாய்ப்புகள் இருக்கு. புரியுதுங்களா? ஸோ கவனமாக இருந்துக்கணும். முடிஞ்ச அளவுக்கு தனுசு ராசிக்காரர்கள் யாரையுமே நம்பாதீங்க. இதுதான் ஒரே ஒரு பாயிண்ட். பொறுமையை கடைபிடிக்கிறீங்களோ இல்லையோ யாரையும் பெருசா நம்பாதீங்க. உடனே தனுசு ராசி எல்லாரும் டக்குன்னு யோசிப்பீங்க, என்ன நீங்க சொல்லியிருக்கீங்க, தலைப்புல என்ன போட்டிருக்கீங்க, உள்ள என்ன பேசிட்டு இருக்கீங்க, இதான் என் தலைவிதியே மாறப்போகுது, எல்லாம் நல்லதா நடக்க போகுதுன்னு சொன்னீங்க, இப்ப பார்த்தா பொறுமையா இருக்கணும்னு சொல்றீங்க. அப்புறம் வந்துட்டு யாரையும் நம்பாதீங்கன்னு சொல்றீங்க. பண வரவு எல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா நாங்க பத்திரமா வச்சுக்கணும்னு சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறீங்க இல்லைங்களா? நல்லது நடக்கிறப்பதாங்க நாம ரொம்பவே கவனமாக இருக்கணும். பல விதங்கள்ல உங்களை தேடி அதிர்ஷ்டம் என்பது வரப்போகுது, பணவரவு வரப்போகுது, நிறைய வாய்ப்புகள் என்பது உங்களை தேடி வரப்போகுது. இந்த ஒரு காலகட்டத்துலதான் யார் உங்களுக்கும் துணை இருக்க மாட்டாங்க. கவனமா இருங்கன்னு நான் சொல்லியிருக்கேன். புரியுதுங்களா? முக்கியமா உங்களுடைய ஜாதகத்துல எந்தெந்த கிரகங்கள் எங்கெங்க இருக்காங்க அவங்களுடைய அமைப்பின் காரணமாக பலன் வந்துட்டு தொடர்ந்து நம்ம பேச முடியுங்க. தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் மூல நட்சத்திரம், போராடம் நட்சத்திரம், உத்திராடம், 1ஆம் பாதம் உங்களை பொறுத்த வரைக்கும் கிரகநிலைகள்னு பார்த்தோம் அப்படின்னா தைரிய வீரிய ஸ்தானத்துல சனி பகவான் மகரகதியில இருக்காருங்க. அதுவே சுகஸ்தானத்துல ராகு பகவான் இருக்காரு. ரண ருணர் ரோக ஸ்தானத்துல குரு பகவான் இருக்காரு. களத்திர ஸ்தானத்துல செவ்வாய் பகவானும், பாக்கிய ஸ்தானத்துல சந்திரன், சூரியன், புதன், இவங்க 3 பேரும் கூட்டணியில இருக்காங்க. ஒருத்தர் வெளிச்சத்துக்கு சொந்தக்காரர், சந்திர பகவான் குளிர்ச்சிக்கு சொந்தக்காரர், இன்னொருத்தர் புத்திக்கு அதிபதி இல்லைங்களா? இவங்க 3 பேரோட கூட்டணி உங்களுக்கு பலம் தாங்க. அடுத்ததாக தொழில் ஸ்தானத்தை பொறுத்த வரைக்கும் சுக்கிர பகவானும் கேது பகவானும் கூட்டணியில இருக்காங்க. இதை வைத்து பார்க்கும்போது பிரச்சனைகள் அப்படிங்கிறது அனைத்துமே நீங்கக்கூடிய ஒரு காலகட்டம். வாழ்க்கை துணையோட இருந்து வந்த பிரச்சனைகள் அனைத்துமே அகல போகுது. தன்னம்பிக்கையோட ரொம்பவே தெம்பா பலம் வர போறீங்க. தைரியம் என்பது அதிகரிக்கும். சொல்ல காப்பாற்ற முடியுங்க. கடுமையான உழைப்புக்கு உழைக்க வேண்டியது இருக்கும். அந்த உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் அப்படிங்கிறதும் உயர்வும் உங்களுக்கு வரப்போகுது. ஒரே நேரத்துல பல விதமான வேலைகளை இழுத்து போட்டு செய்ய வேண்டியது இருக்குங்க. இருந்தாலும் எல்லா விதங்கள்லையுமே உங்களுக்கு வெற்றி அப்படிங்கிற ஒரு விஷயம் மட்டுமே தொடர்ந்து நீங்க பார்க்க போறீங்க. இதனால குடும்பத்துல இருந்து வந்த பிரச்சனைகள் அப்படிங்கிறது எல்லாமே கவனிக்க முடியாத சூழல் உருவாகலாங்க. இருந்தாலும் அதையும் நீங்க சமாளிச்சிடுவீங்க. குழந்தைகளுடைய கல்வி சம்பந்தப்பட்ட நீங்க இருக்கக்கூடிய முயற்சிகள் அனைத்துமே வெற்றி பெறுங்க. தொழில் செய்யக்கூடியவங்களுக்கு எதுலையுமே மிகவும் கவனமாகவும் நிதானமாகவும் செயல்படுவது அவசியங்க. இல்லை அப்படின்னாக்க தேவையில்லாத சிக்கல்கள்ல மாட்டிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. எடுத்தேன் கவுத்தேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்த மட்டும் தனுசு ராசி இந்த ஒரு காலகட்டத்துல செய்யவே கூடாது. அடுத்ததாக உத்தியோக பணிகளில் இருக்கக்கூடிய தனுசு ராசிக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றம் அப்படிங்கிறது காத்துக்கிட்டு இருக்கு. இருந்தாலும் சின்ன சின்ன தடங்கல்களும் எதிர்மறை எண்ணங்களும் ஏற்படலாங்க. அதை வந்து நீங்க பொறுமையா இருந்தீங்க, நிதானமா யோசிச்சிங்க அப்படின்னாக்க அதை வந்துட்டு உங்களால் தவிர்க்க முடியுங்க. நினைச்சபடி பணிகள் எல்லாத்தையுமே செய்து முடிக்கக்கூடிய நிலை என்பது உருவாகி இருக்கு. பதவி உயர்வு, சம்பள உயர்வுங்கிறது கிடைக்கும். பெண்களை பொறுத்த வரைக்கும் கூடிய கோரிக்கைகள் எல்லாமே ஒவ்வொன்றாக நிறைவேறும். வேலையே இல்லை அப்படிங்கிறவங்க கூட இந்த ஒரு காலகட்டத்தில் நீங்க முயற்சி எடுத்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு வேலை கிடைக்கும். வேலையினால ஏற்பட்ட சோர்வும் மன அழுத்தமும் குறையக்கூடிய ஒரு காலகட்டம்.
அடுத்தவங்களுடைய பேச்சை மட்டும் கேட்டு எந்த ஒரு விஷயத்தையும் நீங்க செய்ய வேணாங்க. எச்சரிக்கையாகவும் கவனமாகவும் இருப்பது ரொம்ப ரொம்ப நல்லது. மாணவர்களை பொறுத்த வரைக்கும் உங்க கூட பழகுறாங்க இல்லைங்களா, அவங்க கிட்ட ரொம்பவே கவனமோடு பழகுவது என்பது சிறப்புங்க. ஏன்னா உங்களோட தேவையில்லாத ஒரு குழப்பத்துக்கு ஆளாக்கி உங்களை தவறான ஒரு பாதைக்கு எடுத்துட்டு போறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இதனால முடிஞ்ச அளவுக்கு தனுசு ராசி மாணவர்கள் ரொம்பவே கவனமாக இருக்கக்கூடிய காலகட்டம். ஏன்னா நல்லதொரு வாய்ப்புகள் வரப்பதான் உங்களை தடுமாற்றத்துக்கு உள்ளாக்கி உங்களுடைய வளர்ச்சியை சுத்தமாக தடுக்கணும்னு முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. இதை நீங்க புரிஞ்சுக்கோங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம்னு பார்த்தோம் அப்படின்னா, சித்தர்களை வழிபாடு செய்ய காரிய தடைகள் அப்படிங்கிறது காரிய தடை தாமதங்கிறது நீங்கும். இப்போ வரைக்கும் பார்த்தது தனுசு ராசிக்கான 15ஆம் தேதிக்கு அப்புறம் பலன்கள் அப்படிங்கிறது எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பத்தி. கூடுதல் நட்சத்திர பலன்கள் அப்படிங்கிறத பார்க்கும்போது உங்களுக்கு எந்த மாதிரியான விவரமான பலன்கள் மூலம், பூராடம், உத்திராடம் நட்சத்திரத்துக்கு எந்த மாதிரியாக இருக்க போகுது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். அதை அடிப்படையாக வைத்து திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி தனவரவு அப்படிங்கிறது அதிகரிப்பதால குடும்பத்தின மகிழ்ச்சியும் நிம்மதியும் அதிகரிக்க போகுது. மூலம் நட்சத்திரத்துக்கு நவ நாகரிக ஆடைகளை வாங்கி உடுத்தி மகிழ்வதோடு உறவுக்காரர்கள் வகையில உள்ளம் மகிழக்கூடிய நிறைய விஷயங்கள் நடக்க போகுது. உயர்தரமான உணவுகள் சென்று உறவுக்காரங்களோட உணவருந்தி மகிழக்கூடிய சூழ்நிலை உண்டாகும். சிலருக்கு வீண் பேச்சு, வீண் அலைச்சல்கள், வீண் செலவுகள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. அதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க. மற்றவர்களால் செய்ய முடியாத விஷயத்தை கூட அசாதாரணமாக செஞ்சு முடிச்சு சாதனை புரிய போறீங்க. உங்களுடைய திறன் அப்படிங்கிறது, அதாவது முக்கியமாக சம்பாதிக்கக்கூடிய திறன் என்பது மேம்படுங்க. உங்களுடைய எதிர்பார்ப்புகள் என்பது உயர்வுகள் வந்து சேருங்க. மிக கடினமான வேலைகளை கூட தன்னம்பிக்கையின் காரணமாக சிறப்பாக செய்து முடித்து பாராட்டுகளை பெற போறீங்க. அரசு வேலைக்கு மனு செய்தவர்கள் அனுகூலமான பலன்களை எதிர்பார்க்கலாம். வியாபாரியை பொறுத்த வரைக்கும் வியாபாரம் அப்படிங்கிறது ஏற்றம் இறக்கமின்றி ஒரே சீராக இருக்குங்க. அதையும் தாண்டி இந்த நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் பிறருக்கு நல்வழி காட்டக்கூடிய ஒரு மனம் கொண்டவங்களுக்கு அதிர்ஷ்டமான ஒரு நாட்கள்ங்க. பாக்கியஸ்தானத்துல சூரிய பகவான் பயிற்சியாகி ஆட்சி பெறுவதனால உங்களுக்கு இருந்து வந்த அந்த நெருக்கடிகள் அப்படிங்கிறது காணாம போகும். பெரியவங்களுடைய ஆதரவும் தெய்வ அனுகூலமும் உண்டாகி நீங்கும். அதாவது அனுகூலங்கள் அப்படிங்கிறது கிடைக்கும். அதையும் தாண்டி கேது கேந்திரத்துல ஜீவஸ்தானத்தை சஞ்சரிக்கிறதுனால தொழில் நல்ல முன்னேற்றம் உண்டு. முக்கியமாக வியாபாரத்தில் ஏற்பட்டிருந்த தடைகள் என்பது விலகப் போகுது. உத்தியோகத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் என்பது முடிவு கிடைக்கும். எதிர்பார்த்த இடத்திற்கு இடமாற்றம் கிடைக்கக்கூடும். ஒரு சிலருக்கு புதியதொரு பதவிகள் என்பது தேடி வரும். தனம் குடும்பம் வாக்குஸ்தானத்துல குருவினுடைய 9வது பார்வை இருக்கிறதுனால குடும்பத்தில் நிம்மதி உண்டாகும். தம்பதிகளுக்கு இடையே ஒற்றுமை என்பது அதிகரிக்கும். ஆக்கப்பூர்வமான உங்களுடைய செயல்பாடுகளால எங்கேயும் வெற்றி எதிலும் வெற்றிங்க. அதை அடுத்ததாக பூராடம் நட்சத்திரக்காரர்களே, உங்களை பொறுத்த வரைக்கும் கூடிய நட்சத்திரநாதன் ஞான மோட்சக்காரகனோடு இணைந்து சஞ்சரிக்கிறதுனால கையிருப்பு அப்படிங்கிறது கூடும். அதாவது சேமிப்பு அப்படிங்கிறது அதிகரிக்கும். யோசிக்காம செலவு செய்து சங்கடப்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறதுனால எந்த ஒரு செலவு செய்யறதுக்கு முன்னாடி தேவையான செலவு, தேவையற்ற செலவு அப்படிங்கிறத பிரித்து பார்த்து செலவு செய்யுங்க. குருவினுடைய பார்வை அப்படிங்கிறது உங்களுக்கு முன்னேற்றத்தை கொடுக்குறாருங்க. குடும்பம், தொழிலில் இருந்து வந்த பிரச்சனைகள் என்பது மறைய போகுது. அது மட்டும் இல்லாமல் இந்த நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் குடும்பம் சந்தோஷத்துக்கு குறைவில்லாமல் நிறைந்திருக்க போகுது. தம்பதிகளுக்கு இடையே அன்னோன்யம் என்பது அதிகரிக்க போகுது. வீட்டில் திருமண வைபவங்களை நீங்க எதிர்பார்க்கலாம். பெரியவங்களுடைய ஆசையால நீங்க எடுக்கக்கூடிய அனைத்து முயற்சிகளும் வெற்றியடையும். அண்டை வீட்டார், நண்பர்கள் மற்றும் சகோதரர்கள் இவர்களால் உங்களுக்கு ஏற்பட்ட இந்த பிரச்சனைக்கு முடிவு கிடைக்குங்க. பிள்ளை பேரு, புதுசா தொழில் வாய்ப்பு, லாட்டரி யோகங்கள், புண்ணிய ஸ்தலங்களுக்கு சென்று வரக்கூடிய தரிசன வாய்ப்பு, இந்த மாதிரி பல விதங்கள் நன்மைகள் என்பது குவிய போகுது. பண விஷயத்தை பொறுத்த வரைக்கும் திருப்திகரமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம். மாணவர்களை பொறுத்த வரைக்கும் கல்வியில தேர்ச்சி உண்டாகும். அரசு பதவியில இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு அனுகூலமான பலன் அப்படிங்கிறது கிடைக்கும். நல்லதொரு புத்திர பாக்கியம் என்பது ஏற்பட போகுது. சகல விதங்களையும் நன்மைகள் என்பது உங்களை தேடி வரப்போகுது. அடுத்தாக உத்திராடம் நட்சத்திரம் 1ஆம் பாதம். உங்களை பொறுத்த வரைக்கும் புதிய பெண்கள் தொடர்பு என்பது ஏற்படும். புதுசா தெம்பு, உற்சாகம் என்பது கூடும். பல வகையான உயர்தர வண்டி வாகனம் வாங்குவதற்கான ஒரு அமைப்பு காத்துட்டு இருக்கு. சிலருக்கு பெரிய இடத்து பெண் மனைவியாக அமைவாங்க. மனைவியின் மூலமாக பூரண சுகம் கிடைக்கும். இது நல்ல காலகட்டத்தில் உங்களுடைய நண்பர்கள் கூட பகைவராக மாறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் அவங்க கிட்ட பொறுமையை அப்படிங்கிறத கடைபிடிங்க. அதே போல கடினமான வார்த்தைகளை பயன்படுத்தாதீங்க. எடுத்த முயற்சிகள் அனைத்துமே வெற்றி அடையணும்னு நினைச்சீங்க அப்படின்னா அதிக உழைப்பு அப்படிங்கிறது உழைத்தாதான் அதற்கேற்ற லாபமும் பலனும் கிடைக்கும். சிலருக்கு ஆரோக்கிய குறைவு என்பது ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறதுனால சரியான உணவும் வெளி உணவுங்கிறது முக்கியம். வெளி உணவு அப்படிங்கிறத தவிர்த்துருங்க. ஓகேங்களா? நேரம் தவறாம உறக்கம் அப்படிங்கிறதுக்கு முக்கியமாக வண்டி வாகன வசதிகள் மேம்பட போகுது. அந்தஸ்து உயரப்போகுது. தொலைதூரத்துல இருந்து நல்ல செய்திகள் வந்து சேரும். ஆக மொத்தத்துல உங்களுக்கு மகிழ்ச்சி மட்டுமே அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டம். மேலும் பேசினாக்கா இந்த நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் பாக்கியாதிபதி பாக்கியஸ்தானத்துல ஆட்சி பெற்றிருக்கிறதுனால இழுபறியாக இருந்த வேலைகள் கூட கடகட முடியும். நீங்க முயற்சிகள் எல்லாமே வெற்றியாகும். வியாபாரத்துல முன்னேற்றம் அப்படிங்கிறது உண்டாகும். வர வேண்டிய பணம் என்பது கைக்கு வந்து சேரும்.
ஸோ பொதுவான பலன்களாக இருக்கட்டும், நட்சத்திர பலன்களாக இருக்கட்டும், எல்லா விதங்கள்லையுமே நன்மைகள் மட்டுமே உங்களுக்கு அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டம். மேலும் தெளிவான விளக்கத்தோட இன்னும் சிறப்பான ஒரு பலன்கள் அப்படிங்கிறத பார்த்தோம் அப்படின்னாக்க, குடும்பத்தில் நிம்மதி மகிழ்ச்சிங்கிறது காணப்படும். பொருளாதார வசதி அப்படிங்கிறது திருப்தி தரும். பெண்களுக்கு மிகவும் மகிழ்ச்சியான காலகட்டம். பதவி உயர்வு, ஊதிய உயர்வு அப்படிங்கிறது கிடைக்கும். சக ஊழியர்கள் உதவிகரமாக இருக்க போறாங்க. 5க்குரிய செவ்வாய் பகவான் 7ஆம் இடத்துல சஞ்சரிக்கிறதுனால, 7ஆம் இடத்துல இருந்து உங்களுடைய ராசியை பார்க்கறதுனால, ராசிநாதன் குரு உங்களுடைய தனம் குடும்பம் ராசியை பார்க்கறதுனால, சுக்கிரன் 10ஆம் இடத்துல கேதுவோட இணைந்திருக்கிறதுனால நன்மைகள் என்பது ரொம்ப ரொம்ப அதிகம். மேல் அதிகாரிகள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க. 3ஆம் இடத்துல சனி நன்றாக பலத்தோடு இருப்பது, 10ஆம் இடத்துல கேது நல்லதொரு அமைப்போடு இருக்கிறதும் ஆன்மீக பயணங்கள் செய்ய வாய்ப்புகள் அப்படிங்கிறது ஏற்படுத்தி கொடுக்கும். மேலும் தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த ஒரு வாரம் என்பது மிகவும் சிறப்பான வாரமாக அமையும். நன்றி.